பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு டெய்லி கொண்டு வரல, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? இந்த வார்த்தையை நீங்க அநேகருக்கு தெரியப்படுத்துங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஊழியத்தை வர்த்திக்க செய்வதற்கு நீங்க உதவியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒரு தெய்வ வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். விருப்பம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மனிதர்களுக்கு விருப்பம் என்ன தெரியுமா? தேவனால வருகிற மகிமையை காட்டிலும் மனுஷர்களிடத்தில் வருகிற மகிமையை இந்த ஜனங்கள் விரும்பினார்கள். உங்க விருப்பம் எப்படி இருக்குது? இந்த உலகம் அப்படித்தானே இருக்குது. ஒரு மனுஷனிடத்தில் வருகிற புகழ்ச்சிக்காய் மயங்காத மனுஷன் உலகத்திலே இல்லை. ஒரு மனுஷனிடத்தில் வருகிற பெருமையான வார்த்தைக்கு மயங்காத மனுஷனே இல்லை. ஆசீர்வாதத்தை தேடி மனுஷனிடத்துல ஓடுறான். ஆசீர்வாதத்தை தேடி மேலதிகாரிட்ட போய் நிக்கிறாங்க. நன்மைகளை தேடி மனிதனை தேடி ஓடுறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் கொடுப்பது எதுவா இருந்தாலும் அது நிரந்தரம். அவர் நன்மை செய்கிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் உயர்த்துகிற தேவன், அவர் எல்லாவற்றையும் தந்து நம்மை நிரப்புகிற தேவன். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா? மனுஷனிடத்திலிருந்து கிடைக்கிறத அதிகம் விரும்புறோம். நான் தேவனிடத்தில் இருக்கிறப்பத ரெண்டாவது வைக்கிறோம். அதனாலதான் அநேக நேரங்கள் நம்ம குடும்பத்துல ஒரு நிறைவை பார்க்க முடியல. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற காரியம் நிரந்தரமாயிருக்கும். அது ஆசீர்வாதமாயிருந்தாலும் சரி, உயர்வாயிருந்தாலும் சரி, மகிமையாயிருந்தாலும் சரி, கனமாயிருந்தாலும் சரி, நன்மைகளாயிருந்தாலும் சரி, பெருமையாயிருந்தாலும் சரி, எல்லாம் அவர் கொடுக்க தயாரா இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கும். இப்போ பவுல் எழுதுகிறார், அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனாலே உண்டாயிருக்கும். ஆண்டவர் புகழ்ச்சி, அவருடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்கணும், புகழ்ச்சியோடு இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவர் விருப்பம் அதுதான். அவர் விருப்பம் அதுதான். ஆனா நம்முடைய விருப்பம் என்னன்னா, மனிதர்களிட்ட கிடைக்கிற காரியத்தை அதிகமா நேசிச்சு அது பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில எது கிடைப்பதா இருந்தாலும் அது என் ஆண்டவருடைய கருத்திலிருந்து, நான் ஆராதிக்கிற தேவனுடைய கருத்திலிருந்து எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துன்னு வச்சுங்களேன். அந்த தீர்மானத்துக்காக ஜெபம் பண்ணுங்களேன். இன்றையிலிருந்து உங்க வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை பார்க்க போறீங்க, ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க, அவர் கொடுக்கிற உயர்வை சந்திக்க போறீங்க. உங்க பேரை அவர் பெருமைப்படுத்த போகிறாரு. வசனம் சொல்லுது, அவன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், நான் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன். வாக்குத்தத்தம் கொடுத்தாரு இல்ல, எல்லாம் அவர்கிட்ட இருக்குதே. மோசே மகிமை யார்கிட்ட கேட்டார் தெரியுங்களா? உடைய மகிமையை நான் பார்க்க விரும்புகிறேன் ஆண்டவரே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர். மனுஷனிடத்துல மனுஷன் கொடுக்கிற காரியங்களை விருப்பப்படாதீங்க. தேவன் கொடுக்கிற காரியத்துல விரும்புங்க. நீங்கள் விரும்பினது கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மனுஷால் வருகிற புகழ்ச்சியோ, மனுஷால் வருகிற மகிமையோ, உயர்வோ எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்கள் பரலோக தகப்பன் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும், மகிமையை காண செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.